இங்கே அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கும் அறிவார்ந்த ஆசிரிய பெருமக்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள். அவர்களுடைய ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை முடிவு செய்யுங்கள், அதையே தொடருங்கள் என்று, பிறகு பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று, பிறகு தகுதி தேர்வு எழுதிவிட்டோம், பணி நியமன தேர்வும் எழுதிவிட்டோம், எங்களுக்கு பணி கொடுங்கள் என்று, இடைநிலை ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளராக எங்களை ஆக்குங்கள், நிரந்தர பணியாளர்கள் பெறுகிற சம்பளத்தை சம வேலை நாங்கள் செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரிய பெருமக்கள் வீதியிலே போராடுகிறார்கள். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீதியில் நிற்கிறார்கள். ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் ரோட்டுக்கு வந்து விட்டால் அது நாடா சுடுகாடா என்று யோசிங்க. உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள், கொரோனா நோய் வந்தபோது என் அன்பு தம்பி தங்கைகளே தெய்வமாக தெரிந்தார்கள் மருத்துவர்கள். எந்த தனியார் மருத்துவமனை உன்னை சேர்த்துக் கொண்டது? ஏன்? அவனுக்கு பணம் தான் முக்கியம். அங்கே இருக்கிற நோயாளிக்கு ஒரு கொரோனா நோயாளியை சேர்த்தால் நோய் தொற்றிவிடும் என்று தூர விரட்டி விட்டு ஒருத்தன் கூட சேர்க்க. அரசு மருத்துவமனை அஞ்சாமல் மருத்துவர்கள் எதிர்கொண்டார்கள் நோய் தொற்றை. பல பேர் இறந்தும் போனார்கள். ஒரு பெண் மருத்துவர் எல்லாம் இறந்து போனார்கள். செவிலியர்கள் பற்றவில்லை, அவசர அவசரமாக எடுத்தார்கள். நம் தங்கைகள், நம் அக்காக்கள் பணியில் இணைந்தார்கள் சேவை செய்ய. கொரோனா நோய் தொற்றை கவலைப்படாமல் வந்து பணியாற்றினார்கள். அப்போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. கொரோனா நேரத்தில் தெய்வமாக தெரிந்த மருத்துவர்கள், தேவதைகளாக தெரிந்த செவிலியர்கள், ஒவ்வொரு மகளும் அன்னை தெரேசா போல தெரிந்தார்கள். ஆனால் நோய் தொற்று குறைந்த பிறகு இவர்கள் தேவையில்லை என்று உங்களுக்கு தெரிகிறார்கள். செவிலியர்கள், எங்கள் பணியை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே, செய்யுங்கள் என்று வீதிக்கு வந்தார்கள். மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நின்று போராடினார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் வீதிக்கு. மீனவர்கள் தொடர்ச்சியாக எங்களை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது தெரியுமா இந்த அரசு? 12 நாட்டிக்கல் மைல் தான் நீங்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வேண்டும், அதற்கு மேலே போகக்கூடாது. மீன்பிடிக்க போகும்போது 2 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு போக வேண்டும். 2 லட்சம் ரூபாய் தான். நான் என்ன மயத்துக்கு மீன் பிடிக்க போறேன்? எதுக்கு போறேன்? ஒரு நாடு சட்டம் போடுதுவர். 2 லட்சம் ரூபாய் போய் பிடிக்கிறது. 20,000 தான் மீன் வந்ததுன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? போனால் சுடுவான், படகை பறிப்பான், வலையை கிழிப்பான், அடிப்பான். ஆனாலும் போகிறோம். காரணம் வறுமை. என் குடும்பம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் எங்களை நிறுத்தியிருக்கிறீர்கள்? சுட்டுக் கொள்கிறான் சிங்களன். 850 பேர் இதுவரை செத்திருக்கோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களை எண்ணி பாருங்கள். எங்கள் உயிர் தலைவன் ஈழ நிலத்தில் தன் படையோடு நிற்கிற போது என் மீனவன் ஒருவனை சிங்களன் தொட்டானா என்று எண்ணி பாருங்கள். யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? வலிமை மிக்க கடற்படை, இந்திய நாட்டின் கடற்படை பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன் சொந்த நாட்டு குடிகளை, மீனவ சொந்தங்களை சிங்கள ராணுவம் சுட்டுக் கொள்கிறது. தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி நீ பிடித்தாயா? சிறை பிடிக்கும் போது தடுத்து இந்திய ராணுவம் காத்தது. வலையை பறிக்கும் போது, படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று 12 பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு வாய் திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினால் நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா? இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன், தமிழ் பிள்ளை தானா? நீ யோசித்துப்பார். எல்லாத்தையும் மறந்து மறந்து கடந்து போனினால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா, இல்லை மானமுள்ள தமிழர் இனமா? பிணமாய் இனமா? எப்படி? இத்தனை பேர் செத்து விழுந்தானே, ஒருத்தன் கண்டித்து குரல் எழுப்பியதை பார்த்தது உண்டா? உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு, இராணுவனுக்கு எதற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய்? திறன் கூட்டு பயிற்சி எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய்?
எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்டா? கேட்டதுண்டா? எப்படி? நான் செத்து விழுந்தேன், என் நெத்தியில் பொட்டு காசு 1 ரூபாய் நீ கொடுத்ததுண்டா? கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, இந்த அதிகாரங்கள், சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை இல்லை இந்திய ஒன்றிய அரசு இல்லை தமிழ்நாடு அரசு? ஒன்றும் இல்லை. இதை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய்? இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய்? இந்த நச்சு ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார்? திணித்ததெல்லாம் யார்? அணு உலை. அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்வார்கள். அணு உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள்? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? பதில் இருக்கா? பதில் இருக்கா உங்ககிட்ட? அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றை கிடையாது, அணு விஞ்ஞானிகள். இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது பேரிழிவை உலகில் ஏற்படுத்தும் என்று, தன் பெயருக்கு பெரும்பழி பெரும் இழிவு வந்துவிடும் என்றுதான் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அதுதான் உலக புகழ்பெற்ற பரிசாக இருக்கிற நோபல் பரிசு. ஏன் இந்த அணுவை கண்டுபிடித்த அவனை நீ திட்டாமல், அவனை இழிவாக பேசாமல் புகழ வேண்டும் என்பதற்கு நோபல் பரிசு, நோபல் பரிசு என்று. அவனுக்கே தெரியுது இது பேரழிவை ஏற்படுத்திடும். 1986 ரஷ்யாவிலே செர்னோபில்லே அணு உலை வெடித்தது. கோபர்ச்சேவ் அதிபர் பேசுகிறார், நாம் இதை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பாக பார்க்கவில்லை, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறோம். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை மீட்பார்கள் காப்பார்கள் என்று, ஏமாற்றப்பட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கம்பியை போட்டு பூட்டி விட்டு போய்விட்டார்கள். போர் நடந்த பிறகு கூட மக்களை மீள் குடியேற்றம் ஏற்றிவிட முடியும், ஆனால் அணு உலை வெடித்தால் அங்கு குடியேற முடியாது. அணு என்பது என்ன? நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் ஊடுருவி பாயுங்கிறான். அப்ப மனிதன் சதை எம்மாத்திரம். நீ அணு உலை வெடிக்க வேண்டாம் என் உடன் பிறந்தவனே. அணு உலையை ஏன் கடற்கரை பக்கத்திலே வைக்க வேண்டி இருக்குது? அதை பீச்சி அடிச்சு கொண்டே இருக்கணும். அணு உலையை குளிர்விக்க தண்ணியை பீச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அணு உலை மேல பட்டு போகிற தண்ணீரிலே அணுக்கசிவு போகும். அது தரையில் பட்டு முளைக்கிற புல்லை மாடு சாப்பிட்டால், மாடு கறக்கிற பாலை நெய்யாக எடுத்து வெண்ணெயாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலிலே அடைச்சு நடு அறையில் வீட்டுக்குள் வைத்து எல்லா விளக்கையும் அணைச்சு விட்டு கதவை பூட்டிவிட்டால் பளிச்சென்று பகல் போல் எரியுங்கிறார். எப்படி இருக்கிறது பார். இதை கடலுக்குள் விட்டால் உள்ளே வாழ்கிற உயிரினங்கள் பலாயிரக்கணக்கான மீன் செத்து பெசன் நகரில் கதவு ஒதுங்கிச்சே. ஏன் அது குறித்து பொது விவாதம் எடுக்கல? நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கிச்சே, அதை பத்தி ஏன் பொது விவாதம் எடுக்கல? நீ உணவை உண்கிறாயா? மனிதன் உணவு தேவையில் 33 விழுக்காட்டை கடல் உணவு மீன்கள் நிறைவு செய்கிறது. நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? மீனவன் செத்தா உனக்கென்ன? மீன்கள் செத்து உனக்கென்ன? கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக் பாலித்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் நிலப்பரப்பு இவ்வளவுக்கு குப்பை கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பை கிடக்கிறது, பாலித்தின் குப்பை. கவலைப்பட்டது உண்டா? நீ எதை பற்றி நீ கவலைப்படுவாய்? கவலைப்பட்டிருந்தால் சூரியனுக்கு ஓட்டு போடுவாயா? கைக்கு ஓட்டு போடுவாயா? தாமரைக்கு ஓட்டு போடுவாயா? இந்த ரெட்டலைக்குத்தான் போடுவாயா? இந்த திருட்டு கூட்டத்தை நீ ஏறிட்டு பாப்பாயா? தெருவுக்குள் விடுவாயா? எதை பற்றி நீ கவலைப்பட்டிருக்கிறாய்? எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? கவலைப்படுகிறவனையாவது பற்றி கவலைப்பட்டிருக்கிறாயா? 15 ஆண்டுகளாக உன் பின்னாடி சுத்தி சுத்தி கத்தி கத்தி ஓடி வருகிற இந்த பிள்ளையை என்னைக்காவது நீ ஏறிட்டு பார்த்திருக்கிறாயா? எங்களை ஒரு மனிதர்களாவது நீ மதித்திருக்கிறாயா? எதற்கு இப்படி கருத்து தீந்து இந்த வெயிலில கத்தி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்? உண்மையில் இருக்கிற பேரன்பு. ஆவேசமாக பேசுகிறார்கள், கோபமாக பேசுகிறார்கள். உண்மையில் இருக்க காதல் தான், அன்புதான். உண்மையில் இருக்கிற அடர்த்தியான அன்பே எங்கள் ஆவேசத்திற்கு காரணம். பேரன்புதான் எங்கள் பெருங்கோபத்திற்கு காரணம். ஸ்டெர்லைட் அந்த ஆலையை கொண்டு வந்தவன் இவன்.
இங்கே அனுமதித்தவன் எவன்? அணு உலை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, கேரளாவுக்குத்தான் முதலில் அணு உலை வருகிறது. அது வைக்கக்கூடாது, என் மாநிலத்தில் நிறுவக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் யார்? இதே கம்யூனிஸ்டுகள். எதிர்த்தவர்கள் யார்? இதே காங்கிரஸ். ஏன்? நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வது முக்கியமானது என்று விரட்டி விட்டார்கள். அப்பே ஒரு கூட்டம் இருக்கு, சிந்தனை திறனற்று, மானங்கட்டு, சூடுகட்டு, சொரணகட்டு. கருணாநிதி விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி, விட்டா எம்ஜிஆர், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் என்று நம்பித்திருந்த கூட்டம் இந்த நிலத்திலே நட அனுமதித்தது. கேரளாவில் நிறுவக்கூடாது என்று போராடிய கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று போராடியது. ஆனாலும் நீ மானங்கட்டு அவர்களுக்கே ஓட்ட போட்டாய். 86 வெடித்தது செர்னோபிலில். 88 என் நாட்டுக்கு அணு உலையை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெருந்தலைவர் தான் ராஜீவ் காந்தி. என்ன தொலைநோக்கு? ரஷ்யாவில் ஏற்பட்ட வெடிப்பு என் நிலத்தில் ஏற்பட்டால் என்று சிந்திக்காத தலைவனை தூக்கி திரிகிற நீ, உன் ஓட்டு எனக்கு எதுக்கு? போட்டா போடு, போலேனா போ. ஆனால் நான் உன்னோடு பிறந்து விட்டேன், அதற்காக நான் போராடுகிறேன்.